வாங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் போலீஸ் கிடைக்காம வாங்க. போலீஸ் சவுண்ட் குறையும் வாணி நான் பேசுகிறேன். அவங்கெல்லாம் குறைச்சாங்கனாக்கா வேற மாதிரி யாராவது ஒரு அதிகாரி ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறைக்கே கெட்ட பேர் வாங்கி போவாங்க. காவல்துறையில எல்லாரும் கேட்டாங்க. அதான் ஆளுங்கட்சிக்காரோட ஒரு தொடர்பு இருந்து நான் அப்படிலாம் பண்ணேன் இப்படிலாம் பண்ணேன் நெருக்கடி கொடுத்தேன் அப்படின்னு அங்க போய் சொல்லி ப்ரொமோஷன் வாங்கிக்கிறதுக்காக அதிகாரிகள் செய்வாங்க. நாம ஒட்டுமொத்த காவல்துறை எதிராக பார்க்க கூடாது. நாம அனுமதி வாங்கி போராட்டம் நடத்துறோம். அது என்ன சவுண்ட் குறைச்சி ஏதாவது வால்யூம் குறைக்கணும் ஏதாவது சட்டம் இருக்காங்க. பேசும்போது 2% வைங்க, எதிர்கட்சிகள் பேசினா 3% வைங்க, ஆளுங்கட்சி பேசினா 10% வைங்க. அயோக்கியத்தனம் இது. சவுண்ட குறைச்சி வைக்க சொல்றது பச்சை அயோக்கியத்தனம். காவல்துறையின் போக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா எல்லாம் இங்கே உட்காந்துருவோம். எத்தனை நாங்க பேசிட்டு ஒதுங்கி போகலாம்னு நினைக்கிறோம். நீங்க போராட்டத்தை தொடரணும்னு சொன்னா அதுக்கு நாங்கள் தயாராகிறோம். நான் இங்க உட்கார்ந்தா 1 மணி நேரத்தில் 5000 பேருக்கு வந்துடுவோம். என்ன 1/2 மணி நேரத்தில் போராட்டத்தை முடிச்சு நாங்கள் அமைதியாக திரும்ப போறோம். போலீஸ் தேவையில்லாம பிரச்சனை உருவாக்காங்க. அடிக்கிற போலீஸுக்கே விவசாயிகள் சோறு கொடுக்கலாம். நீ ஒரு ரொட்டி சாப்பிடலாம். இந்த 3 சட்டங்கள் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் இந்திய பொதுமக்கள் அனைவருக்கும் எதிரான. நமக்கெல்லாம் நிலங்கள் இல்லை, எனவே நாம் விவசாயி என்று சொல்ல முடியாது. ஆனாலும் நாம் விவசாய தொழிலை சார்ந்து வாழக்கூடிய விவசாய தொழிலாளர். நிலம் இருந்தால்தான் நாம் உழைக்க முடியும், பிழைக்க முடியும். அந்த நிலத்துக்கே இப்போது ஆபத்து. அதற்கேற்ப இவர்கள் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம், எசென்சியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த 3 சட்டங்கள் ஒரு சட்டம் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். இரண்டாவது விலை உத்தரவாதம் மற்றும் பண்ணை ஒப்பந்தத்திற்கான விவசாயிகள் சட்டம். கார்பரேட் நிறுவனங்களோடு விவசாயிகள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒப்பந்த சட்டம். அது இரண்டாவது. மூன்றாவது விவசாயிகளுடைய விளைபொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தகம் சட்டம், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்ட். Farmers Produce Trade and Commerce Act. இந்த 3 சட்டங்களைத்தான் இப்போது விவசாயிகள் எதிர்த்து புதுதில்லியை முற்றுகையிட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள் இன்றைக்கு 15 நாட்கள் கடந்திருக்கிறார். 15 நாட்களாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார். ஒரே இடத்தை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்தியாவின் தலைநகரையே ஆக்கிரமித்துக் கொண்டு 1 லட்சத்திற்கும் மேலான விவசாயிகள் ஒரே இடத்திலே 15 நாட்கள் தங்கி குடும்பத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களை சார்ந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவே போராடி கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் சேர்ந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். இது வெறும் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களை மட்டுமல்ல, உத்தரப்பிரதேச மாநிலத்தை மட்டும் பாதிக்கக்கூடியவை அல்ல, ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலே பாதிக்கக்கூடியவை. விவசாயிகளை மட்டுமல்ல, விவசாய தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய அனைவரையுமே பாதிக்கக்கூடியவை. ஆகவே இந்த சட்டங்களை எதிர்த்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் போராட வேண்டும் என்று இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே போராட வேண்டும்.
எனக்கு தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு புரட்சிகரமான போராட்டம் இதுவரையில் நடந்திருக்க முடியாது. சிறு குழந்தை முதல் வயதான முதியவர்கள் வரை இளம் பெண்கள், குடும்ப பெண்கள் என்று திருமணமான பெண்கள் என அனைத்து தரப்பினரும் குடும்பத்தோடு குடும்பமாக வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்று அங்கேயே சமைத்து சாப்பிட்டுக் கொண்டு அந்த கடும் குளிரிலேயே வீதிகளில் படுத்து உறங்கிக் கொண்டு இந்த போராட்டத்தை தொடர்கிறார். ஒரு நாள் இரவு தங்கலாம், 2 நாள் இரவு தங்கலாம் ஒரு குளிரில். ஆனால் 15 நாட்களாக இடைவிடாமல், யாரும் கலைந்து போகாமல், நம்ம போராட்டம் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படி கொஞ்சம் நேரம் கலைஞ்சி டீ கடை கொண்டுருவாங்க. வெயில் தாங்கலாமா, சசிக்குதுமா, பீடி சிகரெட் அடிச்சாதான் என்னால ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னு பீடி சிகரெட் அடிக்க போயிடுவான். பொதுவாக இப்படித்தான் போராட்ட களங்களில் இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் விவசாயிகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே, மகத்தான ஒரு புரட்சி, புரட்சி என்றே சொல்லலாம். ஏன் இந்த சட்டங்களை நாம் எதிர்க்கிறோம்? இந்த சட்டங்களை இவர்கள் முதலில் அவசர சட்டங்களாக பிறப்பித்தார்கள். ஆர்டினன்ஸ் ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவசர சட்டமாக பிறப்பித்தார்கள். பிறப்பித்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அதன் பிறகு செப்டம்பர் 17ஆம் தேதி மக்களவையில், லோக்சபாவில், நாம் எல்லாம் இருக்கக்கூடிய நம்முடைய கட்சிகள் இருக்கக்கூடிய லோக்சபாவில் இதை கொண்டு வந்தார். எல்லா எதிர்கட்சிகளும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தன. தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லோரும் எதிர்ப்பை தெரிவித்தோம். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் குரல் வாக்கெடுப்பு என்ற பெயரில் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற காரணத்தினால் ஆம் என்போர் ஆம் என்க, இல்லை என்போர் இல்லை என்க என்று கேள்வி இந்தியிலே கேட்பார்கள். உடனே அவர்கள் இந்தியிலே தத்துவார்கள், நிறைவேற்றுவோம் என்று சட்டத்தை நிறைவேற்றிவிட்டார். எதிர்கட்சிகளின் குரல் எதிர்வரவில்லை. எந்த கோரிக்கையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அதன் பிறகு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று கருதுகிற மாநிலங்களவையில், ராஜ்யசபாவில் இந்த 3 சட்டங்களையும் அறிமுகப்படுத்தினார். அப்படி 3 சட்டங்களையும் அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கு எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். பிஜேபிக்கு மாநிலங்களவையிலே மெஜாரிட்டி இல்லை, எதிர்கட்சிகளின் எண்ணிக்கை தான் அதிகம். ஆகவே அவர்கள் என்ன கோரிக்கை விட்டார்கள் என்றால், சட்டசபையில் அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. என்ன கோரிக்கை விடுத்தார்கள் என்றால், இதை ஸ்டாண்டிங் கமிட்டி என்ற நிலைக்குழுவுக்கு அனுப்புங்க, ஸ்டாண்டிங் கமிட்டி என்ற நிலைக்குழுவுக்கு அனுப்புங்க. தம்பி ரோட்டு போறாங்க, வாங்க, போராட்டம் நடக்கிறது, வாங்க, கட்சி தலைவர் பேசும்போது இங்க வாங்க, போலீஸோட பிரச்சனை பண்ணாதீங்க, வாங்க, தந்துறீங்க, வாங்க, இங்க வாங்க, தம்பி வாங்க, பேச்சு கேளுங்க, உரிமையெல்லாம் அப்புறம் கேட்டுக்காங்க, வாங்க. ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தில் நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது, வாங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் போலீஸோட பேசலாம், வாங்க, இந்த கடையில் வாங்க. போலீஸ் சவுண்ட் குறையும் வாணி, நான் பேசிக்கிறேன். அவங்க யாராவது வேறு இடத்துல நல்ல பேர் இருக்கிறதுக்காக சொல்லுவாங்க. நான் இருக்கும்போது போலீஸோட இந்த பிரச்சனை பண்ணாங்க, வாங்க, இங்க வாப்பா, இங்க வாங்க, அவங்களோட நிக்காதீங்க, அவங்க எதுக்கு பேசி கொடுக்குறீங்க? எந்த வாட்டி விட்டுறாங்க? வரட்டு முக்கிட்டு என்ன விவசாயம் போராடுகிறாங்க, நானும் போராடுவோம். என்ன போலீஸோட தான் பிரச்சனை பண்ணாதீங்க, வாங்க, வாங்கப்பா, வாங்க. பேசிட்டு போது நான் என்ன பேசுறேன் கவனிங்க. போலீஸோட பேசி முடிச்ச பிறகு ஒரு பிரச்சனை வச்சுக்கலாம். யாராவது ஒரு அதிகாரி ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறைக்கே கெட்ட பேர் வாங்கி போவாங்க. காவல்துறை எல்லாரும் கேட்டாங்க,
அதான் ஆளுநர் ஒரு தொடர்பு இருந்து நான் அப்படிலாம் பண்ணேன் இப்படிலாம் பண்ணேன் நெருக்கடி கொடுத்தேன் அப்படின்னு அங்க போய் சொல்லி ப்ரமோஷன் வாங்கிக்கிறதுக்காக அதிகாரிகளுக்கு செய்வாங்க. நாம ஒட்டுமொத்த காவல்துறை எதிராக பார்க்க கூடாது. நாம அனுமதி வாங்கி போராட்டம் நடத்துறோம். அது என்ன சவுண்ட குறைச்சி ஏதாவது வால்யூம் குறைக்கிற ஏதாவது சட்டம் இருக்கா? பேசும்போது 2% வைங்க, எதிர்கட்சிகள் பேசினா 3% வைங்க, ஆளுங்கட்சி பேசினா 10% வைங்க. அயோக்கியத்தனம் இது. சவுண்ட குறைச்சி சொல்றது பச்சை அயோக்கியத்தனம். காவல்துறையின் போக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். போராடிட்டு இருக்கான். நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க எல்லாம் இங்கே உட்காந்துருவோம். எத்தனை நாள் நாங்க பேசிட்டு ஒதுங்கி போகலாம் நினைக்கிறோம். நீங்க போராட்டத்தை தொடரணும்னு சொன்னா அதுக்கு நாங்கள் தயாராகிறோம். நான் இங்க உட்கார்ந்தா 1 மணி நேரத்தில் 5000 பேர் வந்துடுவோம். என்ன 1/2 மணி நேரத்தில் போராட்டத்தை முடிச்சு நாங்க அமைதியை திரும்ப போறோம். போலீஸ் தேவையில்லாம பிரச்சனை உருவாக்குறாங்க. எவ்வளவு மோசமான சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது இந்த மோடி அரசு. அதை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு போலீஸ் உடைய இருக்கிற உங்களுக்கு இருக்கு. அடிக்கிற போலீஸுக்கே விவசாயிகள் சோறு போடுறான். நீ ஒரு ரொட்டி சாப்பிடலாம் போடுறான். அந்த விவசாயிக்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். போராடி இந்த 3 சட்டங்களும் கார்பரேட் நிறுவனங்களுக்காக மோடி அரசு நிறைவேற்றியிருக்கிறது. அதுதான் முக்கியமானது. லைசன்ஸ் தேவையில்லை, ஸ்டாக் இவ்வளவுதான் வச்சிருக்கணும், லிமிட் தேவையில்லை. சட்டத்தை அப்படி கொண்டு வந்துட்டான். முன்னெல்லாம் நெருக்கடியான நேரம் வருகிற போது பருப்பு இவ்வளவுதான் ஸ்டாக் வச்சிருக்கலாம், அரிசி இவ்வளவுதான் ஸ்டாக் வச்சிருக்கலாம், எண்ணெய் இவ்வளவுதான் ஸ்டாக் வச்சிருக்கலாம். ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பதுக்கி வைக்க கூடாது, ஒரு அளவுக்கு மேல ஸ்டாக் வச்சிருக்க கூடாது. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அந்த சட்டத்தை மாற்றி யாரும் பொருளை வாங்கலாம், அவங்களுக்கு எந்த உரிமமும் தேவையில்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை, எவ்வளவு வேண்டுமானாலும் ஸ்டாக் வச்சுக்கலாம். இப்படி ஒரு சட்டம். நாம ஸ்டாக் வைக்க முடியுமா? பொருளை உற்பத்தி செஞ்சு நம்ம வீட்டுல ஸ்டாக் வைக்கணுமா? நெல்லையோ பருப்பையோ வேற தானியங்களோ நம்மளால வைக்க முடியுமா? நம்மகிட்ட குதிரை உடைங்க, எத்தனை பேருக்கு குதிரை அடுத்த விவசாயம் பண்ணி முடிக்கிற மாதிரியோ நமக்கு சாப்பாட்டுக்கு தானியம் இருந்தால் கூட சேமிச்சு வைக்கிறது நமக்கு இடம் கிடையாது. ஆகவே தானியம் உற்பத்தி ஆகக்கூடிய விளைபொருள்களை வாங்கி பதுக்கி வைப்பதற்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு வசதியாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது மோடி அரசு. அதான் முக்கியமான. ஏன் இதை எதிர்கொள்ளுங்கிறது இதுதான் முக்கியம். மினிமம் பிரைஸ், ஒரு பொருளுக்கு நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளவுதா, கரும்புக்கு ஒரு டன்னுக்கு இவ்வளவுதா அப்படின்னு அரசாங்கம் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில எவ்வளவு உற்பத்தி ஆகுதோ, எவ்வளவு மார்க்கெட்ல வாங்குறாங்களோ வாங்கலையோ, ஆனா ஒரு விவசாயிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக சில பொருட்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு ஒரு எம்எஸ்பி உருவாக்கலாம். அந்த விலையை நிர்ணயம் செய்வதை இவன் இன்னும் ஒரு சிக்கலை மாற்றுறானா, கார்பரேட் நிறுவனங்களோட நீ ஒரு ஒப்பந்தம் போட்டுக்க, அந்த ஒப்பந்த சட்டம் உண்டுதான். அதானி அம்பானி அப்படின்னு பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த 2 பேருக்காகத்தான் மோடி அமித்ஷா வேலை செய்யறாங்க. 2 பேருடைய ஏவலாக்கள் தான் இந்த பொங்கலை. ஒன்று சனாதன சக்திகளுக்கான பணியாட்கள், இன்னொரு கார்பரேட் கும்பலுக்கான ஏவலாக்கள். இவங்களுக்கு ஏவல் வேலை செய்யக்கூடிய இடத்துல தான் மோடி அமித்ஷா பிஜேபி இருக்கிறார்.